வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். SRH vs KKR மேட்ச் எங்க போச்சு? டாஸ் வின் பண்ணி கமின்ஸ் எப்போ நாங்கள் பவுலிங் போடுறேன்னு சொன்னாரோ அப்பயே போச்சுங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? பேட்டிங். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீம் 11க்குள்ளே வருவாங்க. இன்னைக்கு நான் டீம் போட்டேன், நீங்களும் போட்டிருக்கீங்க. சூதாடுறது தப்புங்க. நான் கடைசியில் அந்த ரசூல் வந்து ஒரு விக்கெட் எடுப்பார் பார்த்துங்க. அதனால நான் கோடியெலாம் அடிக்கலைங்க. வின்னிங் சொல்லேருந்து வெளியே வந்துட்டேன். நம்ம ட்ரீம் 11 பற்றி அடுத்தது நல்லா பேசுவோம். இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே போகலாம். மேட்ச் எங்கே போச்சு? கமின்ஸ் வந்து அவருக்கு தெரியும் அவர் ஸ்ட்ரென்த் ஃபஸ்ட் ஆஃப் விளாடுறாரு. அப்படி இருந்தும் அவர் பவுலிங் போகிறேன்னு சொன்னார். எல்லாம் ஷார்ட் பிச்சாக போட்டாங்க. கமின்ஸ் ஒரு நல்ல விஷயம் பண்ணாருன்னா அவரே வந்தாது. பவர் பிளேயர் ரெண்டாவது அவர் போட்டார். அதனால என்ன ஆச்சு? விக்கெட் கிடச்சிச்சிங்க. அதுக்கப்புறம் சமி போட்டார், விக்கெட் கிடச்சிச்சிங்க. போன மேட்ச் KKR என்ன தப்பு பண்ணாங்களோ அதை சூப்பராக கரெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, போன மேட்ச் வந்து கடன் வந்தேன் சென்றேன் அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச் அப்படி இல்லைங்க. ரஹானே பொறுப்பாக ஆடினாரு, ரகுவன்சி சூப்பராக ஆடினாரு, வெங்கடேஷ் ஐயர் 23 கோடி வேலை செஞ்சிச்சிங்க. ரிங்கு சிங் இதை தாங்க அவங்கள்ட்ட வந்து எதிர்பார்த்தோம். வாங்க ஓன்னா போவோம். ஃபஸ்ட்டு அவங்க பவர் பிளேக்கு 53க்கு 2 இருந்தாங்க. அதில் 5 6ங்க, வெறும் 2 4. அந்த 5 6ல் 4 6 வெறும் ஷார்ட் பாலில் வந்ததுங்க. அங்கே லைட்டாக தப்பு பண்ணிட்டாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா KKR பவுலிங் போடும்போது 4 ஓவருக்கு ஷார்ட் பாலே போடல. மேலே போட்டாங்கன்னா 3 விக்கெட் எடுத்தாங்க. அங்கே தான் மிஸ் பண்ணாங்க. இந்த பவர் பிளேயில் அங்கே தோற்றுருக்காங்க SRH. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்ஃபீல்டிங் SRHலேருந்து. நிதிஷ் ரெட்டி, அவர் பின்ன அனிகேத் வர்மா, ரகுவன்சி கேட்ச மறுபடியும் நிதிஷ் ரெட்டி விட்டது. அப்புறமேட்டு அனிகேத் வருவான்னு சொல்லி மிஸ்ஃபீல்டிங் மட்டும்தான் பண்ணாங்க. ஒரு கிரேட் கேட்ச் கொடுத்தாரு அர்ஷல் பட்டேல். அது உண்மையாக பாடணும். கிரேட் கேட்ச்லாம் கிடையாது, நல்ல கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி வந்து ரகுவன்சிக்கு 43 ஒரு கேட்ச் விடுவார். அவர் 50 அடிப்பார். பெரிய இம்பாக்ட் தெரியாமல் போகலாம். இருந்தாலும் கேட்சை விட்டுருக்காரு. ஃபீல்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கிரவுண்ட் ஃபீல்டிங் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அந்த மட்டமாக இருந்தது காரணம் விளைவு என்ன? 20 ரன் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. நீங்கள் 180 டார்கெட்னா உங்கள் கேமை மாற்றிருக்கலாம், நல்லா விளாண்டுருக்கலாம். போன மேட்ச் தப்பு பண்ணல. என்ன கற்றுக்கிட்டாங்க KKRனு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிங்கு சிங்கும் வெங்கடேஷ் ஐயரும் 29 பாலுக்கு 91 ரன், சாரி 29 பால் கிடையாது, 7 ஓவருக்கு 42 பாலுக்கு 91 ரன் அடித்தாங்கங்க. எங்கே அடித்தாங்க? மிடில் ஓவரில் அடிக்கலை, டெத் ஓவரில் தான் அடித்தாங்க. அதான் நான் சொன்னேன், போன ரிவ்யூவில் சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இல்லைனா வீடியோ லிங்க் தானே போய் பாருங்கள். போன தடவை பண்ண தப்பு மிஸ்டேக் மறுபடியும் பண்ணல. மிடில் ஓவரில் தட்டிக்கிட்டே வந்தாங்க. 17வது ஓவர் டெத் ஓவர் ஸ்டார்ட் ஆன ஓவரில் 15 ரன்னு, 18வது ஓவர் 17 ரன்னு, 19வது ஓவர் 21 ரன்னுன்னு அங்கே கொண்டு வந்தாங்க மேட்சை. 20வது அர்ஷல் பட்டேல் போட்டு அனிகேத் வரும் ஒரு நல்ல கேட்சு பிடிச்சிருந்தாலும் 13 ரன் தான் கொடுத்துருந்தாரு. அதான் தானே சொல்கிறாங்க, உங்களுக்கு விக்கெட்டு கையில் இருக்கும்போது நீங்கள் தைரியமாக ஃப்ரீ ஃபோவாக விளாட்லாம். டெத் ஓவரில் அதை சூப்பராக இந்த தடவை பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரஹானே 38 அடித்தார், ரகுவன்சி 80, வெங்கடேஷ் ஐயர் 29 பாலுக்கு 60ங்க, ரிங்கு சிங் 17 பாலுக்கு 32. நீங்கள் மேட்ச் மிடில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னடா இது லைட்டாக போர் அடிக்குதுன்னு நினச்சிருப்பீங்க. ஃபினிஷிங் கொடுத்தாங்கங்க. 200 ரன் டார்கெட் வச்சாங்க SRHக்கு. சரி ரைட்டாக 200 ஒரு நல்ல மேட்ச்ரா. ரொம்ப நாள் ஒரு 6-7 மேட்சுக்கு அப்புறம் வந்து ஒரு 200 வந்திருக்கிறா. நல்ல SRH கரெக்டான இதுதான் நினச்சோம். பட் ஹெட் வந்தேன் சென்றேன் அவுட் ஆகிட்டாரு. அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. அவங்க அப்ரோச்சு அப்படி தான் இருக்கும். அதனால் அவரை குறை சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பாலே நான் பார்த்தாரு, அவ்வளோ டைம் பண்ண முடியலன்னு தெரிஞ்சு அது பவர் பிளே தாண்டி சர்க்கிளை தாண்டி 4 போயிடுச்சு. அப்போயே கொஞ்சம் நிதானமாக ஆடி இருந்திருக்கலாம். எப்போதும் ஹெட்டு வந்து நம்ம அந்த ஆட்டத்தை பார்ப்போம். ஹெட்டு கொஞ்சம் நிதானமானவர். ஒருவேளை அபிஷேக் சர்மா தான் இங்கிட்ட எப்போதும் ஸ்ட்ரைக் பண்ணுவார். இன்னைக்கு ஹெட்டு ஸ்ட்ரைக் பண்ண நான் நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். வைபோ அரோரா வேற லெவலில் போட்டாங்க. போன மேட்ச் எப்படிங்க அப்படி விட்டீங்க மும்பையில்? மணிஷ் பாண்டே வந்து உள்ளே எடுத்துட்டாரு. அதுக்கு காரணம் என்ன? பேட்டிங் கொலாப்ஸ் ஆனது தான். ஹர்தீஷ் ராணா நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க அவருக்கு. அந்த பவர் பிளேலே வச்சு செஞ்சுட்டாங்க. 3 விக்கெட்டு 4 விக்கெட்டோ போயிடுச்சு. அது பரவாயில்லைங்க. இஷான் கிஷான்லாம் நம்ம லிஸ்ட்டில் சேர்க்கவே கூடாது. அந்த மாதிரி விளாண்டுட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் 100 அடிச்சு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அபிஷேக் சர்மா 4 மேட்சாக பேட்டில் பரல. நீங்கள் தான் இந்தியா கரண்ட் இந்தியன் டீமோட T20 பேட்ஸ்மேனு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதிஷ் ரெட்டி 6வது ஒரு ரசூல் போட வராருங்க. ஃபஸ்ட்டு பால் மெண்டிஸ் அடிப்பார் 6, 2ஆம் பால் 4, 3ஆம் பால் சிங்கிளுங்கிறப்ப நீங்கள் என்னங்க பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்டேக்கர் ரொட்டேட் பண்ணணும். நீங்களும் அடிக்கிறேன்னு சொல்லி அவுட் ஆகிட்டீங்களேங்க நிதிஷ் ரெட்டி. நீங்கள் ஒரு சாம்பியன் பிளேயருங்க தான் மறந்துட்டீங்க. அதுக்கும் அடுத்த பால் மறுபடியும் கமின்சி 6 அடிக்கிறாரு, மெண்டி 6 அடிக்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. மேட்ச் அங்கே தான் போச்சு.
பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கிளாஸ்ன்னு இருக்க முடியாது நான் நம்பிக்கை இருந்தேன். பட் எப்படிங்க 6 ஓவருக்கு 99 அடிக்கும்னா எப்படிங்க அவர் மட்டும் முடிஞ்சு என்னங்க பண்ண முடியும்? அவங்க இதில் 3 பேர் தான் 2 டிஜிட் ஆடினாங்க. கமின்ஸு, நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன் 33 ஆனாரு, கமின்ஸ் 19 ஆனாரு, நிதிஷ் ரெட்டி 14 ஆடினாரு. எப்படி ஹெட்டு அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. வெறும் 3 பேர் தான் 2 டிஜிட் ஸ்கோர் அடிச்சிருக்காங்கங்க. நான் ஒரு டாப் 8 டாப் 7 பேட்டிங்கில் சொல்கிறேன். வைபவ் அரோரா வேற லெவலில் போட்டார். ராணா வந்து நல்லா போட்டார். வருண் சக்கரவர்த்தி கடைசியில் 3 விக்கெட் எடுத்தார். டெத்தில் நல்லா முடிச்சு கொடுத்தாரு. நிறைய 1 விக்கெட் எடுத்தார். ரசூல் 2 விக்கெட் எடுத்தார். என்ன பொறுத்தளவுக்கு இந்த மேன் ஆஃப் த மேட்ச், இந்த மேட்ச்சில் நான் யாருக்கு கொடுப்பேன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவர் நல்ல இம்பாக்ட் பிளேயர். வைபவ் அரோரா நல்லா தான் போட்டார், அவர் குறை சொல்ல முடியாது. நான் வெங்கடேஷ் ஐயர் கொடுப்பேன். நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். IPL பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பார்க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.